ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்க என் வாழ்வில் மட்டும் ஏனப்பா இவ்வளவு தாமதமாகின்றது என்று மனதிற்குள் நினைக்கின்றாயா? இதோ உன் வாழ்விற்கான அற்புதம் ஒரு சில மணி நேரங்களில் உன்னை வந்து சேர்ந்திடும். வெற்றி பெறுவோமோ மாட்டோமா, நாம் நினைத்த விஷயம் கைகூடுமா கைகூடாதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று பல கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். வெற்றி பெறுவாய், நடக்கும், கிடைக்கும், அத்தனையும் உனக்கு சாதகமாகும். கடினம் என்று நினைத்து நொந்து கொள்ளாதே. அனைத்தையும் உன் பக்கமாக சாதகமாக நான் திருப்பி விடுவேன். நீ துணிந்து விட்டாய், கடினங்கள் எல்லாம் சுலபமாக மாறிவிடும். உண்மை எது பொய்யது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாய். இப்பொழுது உனக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக புரிந்து விட்டது. ஒவ்வொரு செயலையும் துணிந்து செயல்பட்டு உனக்கான வெற்றியை நீ இனிதே தக்க வைத்து கொள்வாய். எந்த ஒரு காரியமானாலும் எந்த ஒரு தயக்கமும் பயமும் எதுவும் இல்லாமல் தைரியமாக செயல்பட்டு நீ எடுத்த காரியத்தை நீ முடித்தே தீருவாய். உன்னுடைய இல்லத்தில் என்னுடைய காலடி பட்டு விட்டது. உன் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். வறுமைகள் எல்லாம் ஓய்ந்து போய்விடும். நாளுக்கு நாள் உன்னுடைய நிலைமை மிக பெரிய அளவில் வெற்றியை காணும். இது நாள் வரை தடங்கல்களும் தடையுமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்விற்கு வழித்துணையாக நானே வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உன்னுடைய முயற்சியை வேகப்படுத்து. யார் உன்னை பற்றி எது நினைத்தாலும் அதையெல்லாம் சிறிதும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன்னை மட்டம் தட்டுபவர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்விற்கு வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய வீட்டில் எந்த ஒரு தேவையும் இல்லாத அளவிற்கு அத்தனை தேவைகளையும் நான் உடனுக்குடன் பூர்த்தி செய்து தருவேன். என் அன்பு குழந்தையாகிய நீ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய். என்னால் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவு வெற்றியை பெற்றது என்று அனைவரும் உணரும்படி பல நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது. எங்கே தேவை இருக்கின்றதோ அங்கே அதற்கான முயற்சியும் தானாக பிறப்பெடுக்கும். அந்த முயற்சி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக நானே இருந்து அத்தனை விஷயத்தையும் நல்லபடியாக செய்து கொடுப்பேன். என்னுடைய அருட்பார்வையின் வெளிச்சம் உன் வாழ்க்கை முழுவதும் பரவ வேண்டுமானால் நம்பிக்கை பொறுமை என்கின்ற இரு நாணயம் எப்பொழுதும் உன்னுள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள் இருக்கும் திறமையை நீ முழுமையாக நம்ப வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நீ தாழ்வாக எடை போட்டு முடங்கிவிடக்கூடாது. உன்னுடைய திறமையை வளர்க்க யாரும் முயற்சி செய்யவில்லை. அதை வளர்க்க நீதான் முயற்சி செய்ய வேண்டும். பிறரை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தால் வேலைக்கு ஆகாது. உனக்கான வேலையை நீ செய்ய வேண்டும். உனக்கு முன்னால் இருந்து நான் செய்ய வேண்டும். இருவரின் செயல்கள்தான் இங்கு இருக்க வேண்டும். இதை தவிர வேறு யாரின் மீதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பை நீ வைத்தாலும் அது ஏமாற்றத்தில் தான் மிஞ்சும். உன்னுடைய முயற்சி இது நாள் வரை தோல்வி அடைந்திருந்தது. அதற்கு காரணம் நீ சிலரை நம்பி இருந்தாய். அந்த விஷயத்தில் இந்த சாய்நாதனை மட்டும் நம்பி இரு, எதுவும் தோல்வி பெறாது. விழுந்தது போதும், மீண்டும் எழுந்து வா. முயற்சிகளை மீண்டும் செய்து பார். தோல்விகளை வெற்றி பெற நான் செய்வேன். தற்சமயம் மனம் உடைந்து நிற்கின்றாய், மனதளவில் சிதைந்து போயிருக்கின்றாய் என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னை நான் கண் திறந்து பார்த்து விட்டேன். இனியும் உன் வாழ்க்கையை அப்படியே கஷ்டத்திலேயே விட்டுவிட மாட்டேன். வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இருக்கின்றேன். உன் கண்ணீரை பார்த்து பொறுக்காமல் உன் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன் மனம் மிகவும் அழுது கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனதினுடைய கண்ணீர் என் கரங்களில் பட்டிருக்கின்றது. வெளியில் வேண்டுமானாலும் நீ சிரித்து மகிழ்ந்து வாழ்வதைப் போல தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய வலியும் அது விடுகின்ற கண்ணீரின் அளவும் பெருக்கெடுத்து ஓடுகின்றது அல்லவா? அத்தனை வேதனைகளையும் கண்ணீரையும் நிறுத்த குறைக்க நான் வந்து விட்டேன். உன் வாழ்விற்கான சந்தோஷம் என் கரங்களில் அள்ளி கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு சில மணி நேரங்களில் அதை அற்புதங்களாக நிகழ்த்தி உன் கரத்திலும் சேர்ப்பேன். இவ்வளவு காலம் நீ காத்திருந்தது வீண் போகவில்லை என் குழந்தையே. மாற்றங்கள் வர வேண்டிய இடத்திலெல்லாம் வந்து விட்டது. யாரெல்லாம் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்களோ அவரெல்லாம் உன்னை நல்லபடியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மாற்றமும் வந்திருக்கின்றது. உன்னுடைய சிந்தனையில் இந்த சாயை வைத்திருந்ததால் உன் வாழ்க்கையில் இன்பங்களை நான் வைத்தே ஆக வேண்டும் என்று உன் வாழ்வை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கின்றேன்.
உன் வீட்டில் அமர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்படி நான் பாதுகாப்பேன். இனிய சொற்களை பேசி இனிமையான செயல்களை செய்து இனிமையான எண்ணங்களை உன் மனதில் வை. உன் வாழ்க்கையும் இனிமையாகும். உன் நாவிலிருந்து வரக்கூடிய எல்லா சொற்களும் நேர்மறையான சொற்களாக இருக்கும்படி மட்டும் பார்த்துக்கொள். இனி வரும் நாட்களில் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று ததாஸ்து ததாஸ்து என்று மட்டும்தான் என் நாவிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். நீ இனிய சொற்களை பேசுவாயானால் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கவும் செய்யும். யார் மனத்தை புண்படுத்தக்கூடிய சொற்களோ தீய சொற்களோ உன் நாவிலிருந்து வரக்கூடாது. கோபப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் சரியானதாக இருக்காது. நிதானத்தோடு முடிவுகள் எடுக்க பழக வேண்டும். கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. சற்று ஆற அமர எடுத்துக்கொள்ளலாம் என்று தள்ளி போடு. மனதை ஆசுவாசப்படுத்தி நிம்மதிப்படுத்தி சாந்திப்படுத்தி எடுக்க வேண்டிய முடிவுகளை எடு. அதுதான் சரியானதாக இருக்கும். என் துணை உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து மனமாற என்னை நினைத்து வழிபட்டு செல். உன் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டியாக நான் இருப்பேன். நீ நினைக்கும் அந்த வாழ்க்கை, நீ ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கும் அந்த வாழ்க்கையையே நான் உனக்கு பரிசாகவும் கொடுப்பேன். அதிலிருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து போனது. ஆனந்தமான வாழ்க்கையை நீ வாழ இந்த சாயி நான் வழி கொடுத்து இருக்கின்றேன். இருளை நீக்கி அந்த இடத்தில் வெளிச்சத்தை கொடுத்து நீ சந்தோஷப்படுவதை பார்த்து ரசிக்கப் போகின்றேன். கர்ம வினைகள் அத்தனையும் தீர்ந்தது. அத்தனையும் நான் தாங்கிக் கொண்டேன். நற்பலன்களை உனக்கு நான் இனி கொடுப்பேன். என்னுடைய ஆசைகள் அனைத்தும் வரங்களாக நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். ஒவ்வொரு வியாழனையும் கொண்டாடி மகிழ்கின்றாய். நீ செய்த பூஜைகள் எதுவும் வீண் போகாது. இருந்த விரதங்கள் எதுவும் வீண் போகாது. அத்தனையும் உன் வாழ்விற்கான நன்மைகளாக கிடைத்தே தீரும். எதற்காக என்னிடம் வந்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் நல்லபடியாக கைகூடி வரும். எதை தேடினாயோ அது உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் படிப்படியாக உன்னை நான் உயர்த்தி காண்பிப்பேன். உன் தகுதி பல மடங்கு உயரும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது. குழப்பங்கள் இனியும் தொடரப்போவது இல்லை. உனக்கான வெற்றி வாய்ப்புகளை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். நல்ல சூழ்நிலை உருவாகும். முடிவு உனக்கு சாதகமாகும். நினைத்த காரியம் நல்லபடியாக கைகூடும். நீ செல்லும் இடமெல்லாம் என் துணை உன்னோடு வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் நான் உனக்குள் இருக்க உன்னுள் இருக்க எந்த ஒரு பயமும் வாழ்க்கையை பற்றி உனக்கு வேண்டாம். வாழ்க்கையை பற்றிய பயத்தை இக்கணமே விட்டுவிடு. அது வெற்றியான எதிர்காலத்தை தான் பெறப்போகின்றது. நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நல்லதே நடக்கும்.